ஓகே, நம்ம ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் புனித நூல்கள் எல்லாம் வந்து அதை பற்றி வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து வேறு மாதிரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படி வரும்போது பல காரணங்களால் இந்தியா வந்து ஜாதிகளாலும் மதத்தாலையும் அது வந்து பிரிந்து போனதுனால வந்து அது நிறையா பேர் வந்து அதை அக்சஸ் பண்ணாமல் வந்து விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் அது வந்து சொந்தமானது, ஸோ மற்றவங்களாம் இதை வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிரிவினைகள்லாம் ஏற்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டதுனால வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஹிந்து பீப்புள் வந்து ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான புஸ்தகங்களில் தான் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் வந்து அந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸை வந்து ஹிந்து பீப்புளே வந்து படிக்காத அளவுக்கு வந்து அவங்களுக்கு அது மேலே வந்து அப்படி ஒரு வெறுப்பு வந்து கிறிஸ்டல் மாதிரி வந்து பலவேறு அரசியல் காரணங்களால் வந்து அதை வந்து பதிய வச்சுட்டாங்க. அதனால் அதெல்லாமே வந்து வெகுஜனங்களை போய் வந்து சேராமே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான புஸ்தகங்களில் தான் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ரைட். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டூ செஷன்ஸில் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம எனஃபாக வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட கண்ட்ரோலில் தான், அதாவது மைண்டிலே வந்து நிறைய லெவல்ஸ் வந்து இருக்குது. மனது அப்படிங்கிறதுலே வந்து நிறையா லெவல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்டுங்கிறது, ஸோ இங்கிலீஷில் இருக்குது அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஸோ கான்ஷியஸ் மைண்டுன்னு இருக்குது, அன்கான்ஷியஸ் மைண்ட் லெவல்னு இருக்குது, அல்லது ஸ்டேட்டஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் இருக்குது, அப்புறம் சூப்பர் கான்ஷியஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கான்ஷியஸ் மைண்ட் அல்லது கான்ஷியஸ் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாரும் வந்து இப்போ உட்காந்து நம்ம வந்து இந்த லைவ் செஷனை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு மொபைல்லையோ ஒரு லேப்டாப்லையோ ஒரு ஐபேட்லையோ நம்ம வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். நம்மளை சுற்றி வந்து இப்போ டைம் வந்து 6:35 ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுக்கிட்டு இருக்குது, நம்மளை சுற்றி லேசாக காற்றடிக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கேயோ இருக்கிற சத்தம்லாம் வந்து கேட்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய கான்ஷியஸ் ஸ்டேட், கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்கான்ஷியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம வந்து கோபப்படுறோம், எரிச்சல் படுறோம், பொறாமப்படுறோம், ஸோ மற்றவங்கள வந்து நம்ம வந்து பழி சொல்கிறோம், நம்ம வந்து கெடுதலான எண்ணத்தோடு வந்து நம்ம வந்து நடந்துக்கிறோம், சுயநலத்தோடு நடந்துக்கிறோம், நம்ம அகந்தையோடு இருக்கோம், நம்ம வந்து ஈகோ, ப்ரைடு, ஸோ இந்த மாதிரியான கீழான உணர்வுகள், கீழான எண்ணங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆள்படும் போது அந்த டைமில் வந்து நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறதே வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அது என்ன மாதிரியான நிலையில் இருக்குங்கிறதே நம்மளால் வந்து அதை உணர வந்து முடியாது. அதனால தான் நான் வந்து நம்ம வந்து நிறையா சமயத்தில் வந்து கோபத்தில் நான் என்ன பேசினேன்னு எனக்கே வந்து தெரியலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பொறாமை அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருக்கலாம், அல்லது நமக்கு யாரோ தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பரை பற்றியே நம்ம வந்து தப்பாக வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பேசிடுவோம், பொறாமையில் வந்து பேசிடுவோம். ஸோ எப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் எப்படி அது மாதிரி பேசினேன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிறது வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஜெலஸ், அந்த பொறாமையில் நம்ம இருந்தோன்னா நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறதே வந்து தெரியாமல் அதோட தூண்டுதலால் நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வந்து செஞ்சுருவோம். ஸோ நம்ம அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு, அல்லது ஒரு நாள் கழிச்சோ, அல்லது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், ஸோ ஏதோ ஒரு டைம் பீரியட் நம்ம யோசிச்சோன்னா, ஐயோ நம்ம இப்படி நம்ம பேசிட்டோமே, நம்ம இப்படி பேசுகிற ஆளே இல்லையே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறது தான் வந்து அந்த அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னா நம்ம எதாவது மயக்கம் போட்டு கீழே விழுகிறதா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து கீழான உணர்வுகளுக்கு, கீழான எண்ணங்களுக்கு நம்ம ஆள்படும் போது நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் நம்ம ரியாக்ட் பண்ணி நடக்கிறது தான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஸோ கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். ஸோ நம்ம விழிப்புணர்வோடு நம்ம செய்யக்கூடிய எல்லாமே வந்து கான்ஷியஸ் ஸ்டேட், கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அன்கான்ஷியஸ்ங்கிறதையும் நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அப்போ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது நமக்குள்ளே ஏற்பட்ட உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற டிஸ்கில் போய் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ மைண்ட் அப்படின்னா அதில் வந்து பதிவுகள் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம மனதுனா அதில் ஒரே ஒரு விதமான பதிவு தான் இருக்குங்கிறது நினைக்கிறோம். ஸோ அப்படி கிடையாது. நம்மளுடைய மெமரி, நம்மளோட நினைவுகள், நம்மளோட அந்த சம்பவங்கள்லாம் ஸோ என்ன மாதிரியானதுங்கிறத பொறுத்து அது வேறு வேறு இதில் போய் கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும், அன்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும், சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது வந்து வேறு வேறு இடத்துல வந்து அது வந்து ஸ்டோர் ஆகும்.
அப்போ நம்ம எப்போதெல்லாம் வந்து நம்ம இப்போ சொன்ன அந்த அப்போ அன்கான்சியஸ்னா நம்ம மயக்கம் போட்டு இருக்கிற போது தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ உண்மையான அன்கான்சியஸ் என்னங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டேட்டில் நமக்குள்ளே ஏற்பட்ட உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே அது பதிவாகக்கூடிய இடம் தான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ அதனால தான் வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டை வந்து குப்பை அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இதை பற்றி எல்லாமே வந்து ஹிந்து ஹோலி ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து சொன்னோம். ஆனால் நமக்குள்ள கடந்த ஒரு 400-500 ஆண்டுகளா அல்லது ஒரு 600-700 ஆண்டுகளா நமக்குள்ள ஏற்பட்ட நிறைய அரசியல் வேற வேற காரணங்களால வந்து நமக்குள்ள ஜாதிங்கிற பிரிவினைகளை நம்ம போனதுக்கு அப்புறமா ஸோ அதை வந்து நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆனதுக்கு அப்புறமா அதை அக்சஸ் பண்ண முடியாதவங்க எல்லாருமே வந்து அது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கினால ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாலேஜே வந்து இக்னோர் ஆகி பல ஆண்டுகள் சில 100 ஆண்டுகள் வந்து அது அப்படி கடந்து போனதுனால அது வந்து நமக்கானது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் அது நம்மளை விட்டு கைவிட்டு போனதுனால தான் ஸோ இந்த மாதிரியான இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் நம்ம ஸோ ஏதாவது ஒரு ஆத்தர் எழுதியிருந்தாங்கன்னா அதை எடுத்து நம்ம வந்து படிச்சுக்கிறோம். ஸோ அதனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த கான்ஷியஸ் மைண்டை பற்றின ஸோ உண்மையான டீச்சிங்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய வராதனால தான் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம ஒரு பொக்கிஷம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேசும்போதே வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ சப்கான்ஷியஸாக எனக்குள்ள இது இருக்குது, சப்கான்ஷியஸாக எனக்கு இது வந்து ஞாபகம் வந்துச்சு, ஸோ என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து அது போயிடுச்சுங்கிறத அதை ஏதோ நம்ம ஒரு பெருமையாக வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஒரு குப்பை தொட்டி, நம்ம மனதில் இருக்கக்கூடிய என்ன கழிவுகள் எல்லாத்தையும் கொட்டக்கூடிய குப்பை தொட்டி தான் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து இந்த மாதிரி புத்தகத்தில் தான் வந்து இசோட்டரிக் டீச்சிங்கில் தான் வந்து அதை வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்மளோட கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம எப்போயா நடந்துக்கிட்டோன்னா ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்ம மற்றவங்கள புரணி நம்ம வந்து பேசுகிறோம், ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு டிஸ்கஷன் நம்ம வந்து பேசுகிறோம், அல்லது நம்ம யாரையாவது சபிக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து சில ஹேபிட்ஸ் நம்மளால் மாற்ற முடியல, ஈட்டிங் ஹேபிட்டை மாற்ற முடியல, ட்ரிங்கிங் ஹேபிட்டை மாற்ற முடியல, ட்ரக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளால் தடுத்து நிப்பாட்ட முடியல, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல, சில செக்ஸுவல் அர்ஜஸ்க்கு நம்ம வந்து ஆளாகிடுறோம், ஸோ அதை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அந்த டைம்லலாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ரூலிங்கில் தான் உங்கள் லைஃப் இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து பயப்படுற மாதிரியானது என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம லைஃப்பில் 80-90% வந்து நம்ம அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க டோர்கம் சராதன். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டு உணர்ந்து அதுலேருந்து நம்ம வந்து அகற்றணுங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன், அதனால் நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நம்ம எதனால் வந்து அது அடிக்ஷனாக நம்ம ஏன் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடும்போது ஸோ நமக்குள்ளே வந்து ஒரு விதமான உணர்வுகள், ஒரு விதமான எண்ணம் வந்து நமக்குள்ளே வந்து தோன்றுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிக்கிறோம். ஆனால் நான் வெஜிடேரியன் ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து ஒரு சூட்டபிளான ஃபுட்டு வந்து அது கிடையாது. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் கிடையாது, ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து எந்த விதத்துலையும் வந்து அது வந்து சூட்டபிளானது வந்து கிடையாது. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் எண்ணங்களை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்ம வந்து உணர்கிறோம். ஆனால் அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் எண்ணங்கள் வந்து நம்ம அன்கான்சியஸ்னால் இந்த செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அன்கான்சியஸ்னஸ், அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் அது சம்மந்தப்பட்ட உணர்வுகளும் எண்ணங்களும் போய் நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் போய் வந்து அது ஸ்டோர் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நான் வந்து நான்வெஜ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நான்வெஜ் ஃபுட்டை சாப்பிட்ட அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம வந்து போகும்போது நமக்கு எப்படி வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பசிக்குதோ அதை மாதிரி தான் நம்மளோட இமோஷனல் பாடியும் மென்டல் பாடியும் ஃபுட்டுக்காக அது வந்து ஏங்கும். அது நல்ல இமோஷன் ஃபுட்டாக இருக்கலாம், நல்ல தாட்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபுட்டாக இருக்கலாம், அல்லது தீங்கான ஃபுட்டாக இருக்கலாம், எதா வேணாலும் அது வந்து இருக்கலாம். ஸோ அது நம்ம இதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு போட்டோமோ அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து அது வந்து ஏங்கும். அப்போ நீங்கள் நான்வெஜ் நம்ம சாப்பிட வேணாம்னு நினச்சி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து எதனால் அது ஏன் வந்து தூண்டுது அப்படின்னா
நம்மளோட இமோஷனல் ஆர் மென்டல் பாடி வந்து அந்த விதமான அந்த ஹாப்பினஸை வந்து அந்த உடலுக்கு ஃபுட்டாக போடுறதுக்கு அது துடிக்கும். சரியா? ஸோ இந்த நான்வெஜ் சாப்பிட்டா இந்த பாடி வந்து இந்த மாதிரியான ஒரு இமோஷன்ஸ் அண்ட் தாட் உருவாகும். ஸோ அந்த இது இந்த உடலுக்கு வேணும் அப்படிங்கிறது. அது வந்து எப்படி வந்து நான்வெஜ் ஃபுட்டு நம்ம உடலுக்கு நல்லதுலையோ நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதனால உருவாகக்கூடிய எனர்ஜி அந்த இமோஷன்ஸ் தாட்ஸை இந்த இமோஷனல் மென்டல் பாடி வந்து ஏங்க ஆரம்பித்த உடனே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அது ஏற்கனவே அந்த பதிவான அந்த உணர்வுகள் எண்ணங்கள் வந்து அதை வந்து மேலும் வந்து தூண்டோன்னே ஃபிசிக்கலாக இவங்க போய் அதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ டோர்கம் சரானி இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து நம்மளோட ஒரு பாடியில் மட்டும் அது ஃபங்க்ஷன் ஆகாது. அதோட தொடர்பு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் 3 பாடியிலையுமே இருக்கிறனால தான் அப்போ நம்மளோட அந்த உணர்வுகள் எண்ணங்கள் தூண்டப்பட்டு நம்ம ஃபிசிக்கலாக அதை வந்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியா அடிக்ஷனும் இதே மாதிரி தான். ஸோ அது நான் கூட அது சொல்லலாம். ஸோ நான் நிறையா அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு வந்து எப்படின்னா காஃபி வந்து எவ்ரிடே வந்து 2 times வந்து நல்லா பெரிய கப்பில் வந்து குடிக்கணும். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஸோ இப்போ படிக்க அல்லது இந்த செஷன் கண்டக்ட் பண்ண ஸோ நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம் நம்மையே வந்து அதையே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது யோசிக்கும் போது தான். ஸோ அப்போ நம்ம யோசித்தோம் அப்போ அந்த காஃபி வந்து குடித்தா நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் வந்து அது கிடைக்குது. ஸோ அப்போ அந்த கரெக்டாக அந்த 5 o'clock 5:30 ஆனோடனே இந்த இமோஷனல் மென்டல் பாடி வந்து அந்த ஹாப்பினஸ் அண்ட் தாட் சம்மந்தப்பட்ட அந்த தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு தூண்டும் போது ஃபிசிக்கலாக நம்ம வந்து அந்த காஃபியை குடிக்கிறத நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஸோ நேற்று என்ன பண்ணேன்னா ஈவினிங் வந்து என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த காஃபி குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம இதில் ஏதாவது ஒன்றையாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு ஹெட்டேக் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் டோர்கம் சார் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, every time you make an effort to resist your subconscious mind, you feel you are losing yourself. ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு எகெயின்ஸாக நீங்கள் ஒன்று செய்யும் போது நீங்கள் வந்து ஏதோ ஒன்று லூஸ் பண்ண மாதிரி அல்லது உங்களுக்கு இந்த வித்ராவல் சிம்டம்லாம் சொல்கிறாங்களே இந்த ஹெட்டேக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த இமோஷனல் அண்ட் மென்டல் பாடிக்கு வந்து அதால் ஏற்பட்ட அந்த உணர்வுகள் எண்ணங்கள் அந்த எண்ணெய் கழிவுகள் சாப்பிட்றதுக்கு அது தூண்டப்படும் போது ஃபிசிக்கலாகவும் நம்மளை வந்து அது வந்து நம்மளை வயலண்ட் ஆகும். ஸோ நம்மளை அது வயலண்ட் ஆகுறதா நமக்கு அந்த ஹெட்டேக்காக நமக்கு வந்து அது வருது. அல்லது ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறவங்க வந்து ஸோ அதை திருப்பி குடிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க இந்த மாதிரி தான் அவங்க வயலண்ட் ஆவாங்க. ஸோ படப்படன்னு ஆவாங்க. அவங்க போய் அதை போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம நேற்று அதை மாதிரி அந்த பண்ணும்போது ஹெட்டேக் ஆன மாதிரி ஆச்சு. சரி என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து அதை குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், ஓகே நம்ம அவ்வளோ தூரத்துக்குலாம் இருக்க வேணாம், நம்ம எப்போ எவ்வளோ குடிக்கிறோமோ அதில் ஆஃப் மட்டும் நம்ம குடிச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஆஃப் கப் மட்டும் நம்ம வந்து குடித்தோம். ஸோ அப்போ இங்கே டோர்கம் சார் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்சர்வ் வந்து பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள் இப்போ டோர்கம் என்ன சொல்லிட்டாங்க, 80%-லேருந்து 90% பேர் வந்து நம்மளோட லைஃப்பில் இந்த சப்கான்ஷியஸோட பிடியில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எவ்ரி டே எவ்ரி மினிட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ என்ன பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் எண்ணங்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம கண்டினியூஸாக நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அடிக்ஷனோ எந்த விதமான நமக்கு தேவையில்லாததோ எல்லாத்துலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்து வர முடியும். ஸோ இங்கே டோர்கம் வந்து இந்த புக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லாத நிறையா விஷயங்கள் தான் உங்களை சூழ்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் வந்து நீங்கள் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து இந்த என்டையர் இந்த பீப்புளோட அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தூண்டப்பட்டு தான் அவங்க இது எல்லாமே வந்து அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. நம்மளை சூழ்ந்து நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து தேவையற்ற விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா ஆன்டி சர்வேவல் இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா சர்வேவாக இருக்க நம்ம என்ன செய்யணுமோ அந்த இதெல்லாம் இல்லாமல் அதற்கு எகெயின்ஸாக இருக்கிறதா நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய தூண்டுதலால் நம்ம வந்து செய்கிறதா. ஸோ ஸோ இதில் உங்களுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது இடத்துல ஒரு காயம் இருந்தால் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல காயம் இருக்குது, நம்ம இது மருந்து போடணும். ஒரு வயிறு வலி வந்தால் நமக்கு வந்து வயிறு வலிக்கும், ஓகே இதை நம்ம வந்து ஹீல் பண்ணணுங்கிறது. ஸோ அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பிடியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எதனால் வந்து அதில் ஒரு லாஜிக் இருக்குது, எதனால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க.
எதனால அப்படின்னா நம்ம அன்கான்சியஸா நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஏற்பட்ட உணர்வுகள் எண்ணங்கள் தான் நம்மளோட சப்கான்சியஸ் குப்பை தொட்டியில போய் சேருது அப்படிங்கறனால ஸோ அதை நம்ம வந்து அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கான்சியஸா இருக்கும்போது வந்து அந்த உணர்வுகள் எண்ணங்களுக்கானது மெமரி பதிவுகள் கிடையாது. நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நமக்கு வந்த உணர்வுகள் எண்ணங்கள்னால நம்ம அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு சட்டையில் அழுக்கு இருந்தால் தான் அதை கண்டுபிடிச்சு நம்ம நீக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட இமோஷனல் அண்ட் மென்டல் பாடியில் அல்லது நம்மளோட இமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டேட்டஸில் இது வந்து ஸ்டோர் ஆகிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால எப்போ கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க? அதனால ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது, அதனால நம்ம ஒரு செயலில் ஈடுபடும் போது ஸோ நடக்கும்போது தான் ஓகே ரைட் இது வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட எரப்ஷன் அல்லது அதிலிருந்து தூண்டப்பட்டதில் நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நடவடிக்கையும் ஸோ நான் இதை தான் லாஸ்ட் வீக்கில் வந்து மெடிடேஷன் பற்றி நான் பேசும்போது வந்து சொன்னேன். ஸோ ஒரு தியானம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சேரில் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து பண்ணுறது மட்டும் வந்து கிடையாது. ஸோ நம்ம காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்னெல்லாம் நம்ம செய்கிறோம், ஸோ எதனால இதை செய்கிறோம், அது ஏன் இப்படி பண்ணுறோங்கிறத நம்ம கண்டினியூஸாக நம்மளை நாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்னோம். ஸோ அப்போ அந்த மாதிரி உட்காந்து அப்போ உங்களால் வந்து நாள் பூரா அதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு ஸோ நம்ம காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு 4 விஷயங்களை எடுத்து வச்சு ஸோ இது எதனால நம்ம இப்படி செஞ்சோம், ஏன் இப்படி பண்ணோம், ஸோ இது வந்து நம்ம செஞ்சதில் வந்து பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் இருக்கா அல்லது அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம எல்லாமே வந்து செஞ்சுருக்கோமா. ஸோ அப்போ பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ்க்கு எகெயின்ஸ்டாக அழகு இல்லாமல் நன்மை இல்லாமல் நியாய தர்மம் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு செயல்களோ எண்ணங்களோ உணர்வுகளோ நம்ம வெளிப்படுத்தணும்னா அது எல்லாமே நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட தூண்டுதலால தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஸோ அப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், ஓகே இது எதுனால ஏன் எங்க இருந்து இப்படி வந்துச்சு. ஸோ ஏன் இப்போ நம்ம உதாரணமாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த இப்போ எனக்கு வந்து அந்த காஃபி ஒரு கப்பு ஃபுல்லாக காஃபி குடிக்கிறத பற்றி நம்ம பேசணும். ஸோ அப்போ அந்த காஃபி நம்ம குடிக்கும் போது நமக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு உணர்வு எண்ணங்கள் தோணுது. அது என்ன மாதிரியான உணர்வு எண்ணம் தோணுது, ஸோ அது வந்து நம்ம லைஃப்பை ஆரோக்கியமாக லீட் பண்ணி போகிறதுக்கு அது தேவையானதாக இருக்கா அல்லது அதை தாண்டி வேற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து உணரும் போது அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா இல்லை அந்த காஃபி குடிக்காட்டி நம்ம ஒன்றும் செத்தெல்லாம் வந்து போயிட மாட்டோம். ஸோ நமக்கு தலைவலிக்கும் வலிச்சிட்டு போட்டோம் ஒரு 2 நாளைக்கு வலிக்கும் அதுக்கப்புறம் அது நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ரைட். அப்போ இதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ்னால நம்ம லைஃபோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கோ அல்லது பாடியோட ஹெல்த்ரினஸ்க்கோ அது எந்த விதத்தில் யூஸ் ஆகாது அந்த யூஸ் அண்ட் தாட்ஸ் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வந்தோன்னா ஸோ டோர்கம் சராதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ உங்களோட லாஜிக் மைண்டை ஸோ இது எதனால நமக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் அதோட ரூட்டை நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போதே அந்த எனர்ஜி அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன் டைமில் நமக்கு அதனால தான் வந்து நமக்கு வந்து ப்ரேயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கடவுளை நினச்சி நம்ம பாடுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்தி யோகங்கள்லாம் வந்து நமக்கு இதனால தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ணும்போதும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து க்ளீன் ஆகும். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்ரிடே எப்படி நடக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ரொம்ப பவர்ஃபுல் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் பவர்ஃபுல் பூஜா பண்ணுறேன், நான் பவர்ஃபுல்லான கோயிலுக்குலாம் போகிறேன், நான் போயிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா நீ அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதையும் பண்ணிட்டு ஸோ பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறது வந்து நம்ம ப்ரேயர் மூலமாகவும் அது வந்து க்ளீன் ஆகும். ஸோ அப்போ நம்ம எவ்ரி ஆக்ஷனை நம்ம அப்சர்வ் பண்ணி அது நமக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் எண்ணங்கள் கொடுக்குறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ரூட்டை நம்ம தொடப்போறோம் தெரிஞ்சோடனே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து தானாகவே அந்த வெளியில் சர்ஃபேஸ்க்கு வந்து அது வந்து செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளால வந்து அந்த அர்ஜஸ் அண்ட் இதுக்கு வந்து நம்ம தூண்டப்பட மாட்டோங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காஃபிக்கு வந்து நான் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் நான் செஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்சியஸாக என்னால் காஃபியே வந்து குடிக்காமல் இருக்க முடியும். ஸோ காஃபி குடிக்கிறனால நானாக இஷ்டப்பட்டா போய் குடித்தா மட்டும்தான் குடிக்கிற மாதிரி வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேருந்து ஷாப்பிங் அடிக்ஷன்லேருந்து ஸோ காசிப்பிங் பேசுகிறது, ஸோ ஒரு ஜெலஸாக நம்ம இருக்கிறது, நம்ம ஃபேமிலி மெம்பர் மேலேயே நம்ம வந்து ஜெலஸ் ஆகிறது. ஸோ இப்போ நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ பேரண்ட்ஸே வந்து பிள்ளைங்க மேலே ஜெலஸ் ஆகிறது, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் மேலே ஜெலஸ் ஆகிறது, பிள்ளைங்களுக்குள்ள ஜெலஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேலே ஜெலஸு, பிஸ்னஸ் பார்ட்னர் மேலே ஜெலஸ், ரிலேட்டிவ்ஸ் மேலே ஜெலஸ், இது எல்லாமே வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட தூண்டுதலால் தான் நம்ம செய்கிறோம். ஸோ அப்போ நம்ம இவங்க மேலே நம்ம ஜெலஸாக இருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ஜெலஸாக இருக்கும்போது நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா
ஓகே அதுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வெளியில எடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஹெட்ஏக் வருகிறது, அப்போ அந்த ட்ரிங்கிங் அடிக்ட், ஸ்மோக்கிங் அடிக்ட், ட்ரக் அடிக்ட் பீப்புளுக்குலாம் அவங்க கை நடுங்கிறது, அவங்க பரபரப்பு ஆகிறது எல்லாமே என்னன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது வந்து அவங்கள பிசிக்கலாக செய்யறதுக்கு வந்து தூண்டும். இல்லை எனக்கு இப்போ இந்த ஃபீலிங் அண்ட் தாட் எனக்கு வேணும், நீ போய் ஃபிசிக்கலாக அதை கன்சியூம் பண்ணாதான் இந்த பாடிக்கு கிடைக்கும்னு சொல்லி அது நம்மளை புஷ் பண்ணுறதா இந்த பரபரப்பு ஆகிறது, அவங்க நெர்வஸ்னஸ்ஸாக ஆகுறது, இது எல்லாமே அதால் வர்றதான். ஸோ அப்போ அந்த ட்ரக் அடிக்ட்ல இருக்கிறவங்க ஓகே அப்போ நான் ட்ரக்கை ஸ்டாப் பண்ணோன்னே எனக்கு இந்த நெர்வஸ்னஸ் வருது, எனக்கு இதெல்லாம் வருது. ஸோ இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நிறைய விதமான அடிக்ஷன்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஃபீலிங் அண்ட் தாட்ஸ்லாம் வருது. அப்போ இந்த இதை வந்து என்னோட சட்டில் பாடிஸ் வந்து அதை ஃபுட்டாக வந்து கேட்குது, நான் ஃபீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணோன்னா அதை நம்ம நினைச்ச ஆரம்பிச்சுலே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அது வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது டோர்க்கம் என்ன சொல்கிறாங்க, எப்படி போகும்னா அது எவ்வளோ இன்டென்ஸாக அது உங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து வெளியே போக ஆரம்பிக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட அந்த எண்ணங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறது. ஸோ அது எதனால இந்த எண்ணங்கள் உணர்வுகள் தோன்றுச்சுங்கிறத அதோட மூலத்தில் போய் கண்டுபிடிச்சோம்னா அது கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அதை தான் அனலைசிங்கிறாங்க. அந்த அனலைசிங் ப்ராசஸ்லே அது வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, when you are planning to change things to make breakthroughs but do not do them, it means your subconscious mind is preventing you from achieving your goals. ஸோ அப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நான் முந்தா நேற்று வந்து ஓகே நம்ம இனிமேல் காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கும்போது நேற்று வந்து ஹெட்ஏக் வந்து வந்தது. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் வந்து அந்த ஆஃப் கப்பு வந்து நம்ம குடிக்கிறோம். ஸோ அப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளை வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் வந்து பண்ண விட முடியாது. வேணா நீ நேற்று குடிக்கல அதனால உனக்கு வந்து தலைவலி வந்துச்சு, ஸோ இன்னைக்கும் நீ குடிக்கலன்னா அந்த செஷன் கண்டக்ட் முடியும் போது மேபி வந்து உனக்கு தலைவலி வரலாம், ஸோ எதுக்கு நீ ஒரு ஹாஃப் கப் குடிச்சுக்கோன்னு சொல்லி நம்மளோட இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து நம்ம பிசிக்கலாக தூண்டனால தான் நம்ம போய் அந்த காஃபியை வந்து நம்ம வந்து குடித்தோம். ஸோ அப்போ இங்கே டோர்க்கம் என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் ஒரு இதை செய்யணும்னு நினைக்கும் போது உங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் வந்து உங்களை அதை செய்ய விடாமல் ஸ்டாப் பண்ணும். ஆனால் அதையும் நீங்கள் மீறி அதை செய்யும் போது அது கம்ப்ளீட்டாக வந்து உயிரிலிருந்து செத்து வந்து அந்த இது வந்து க்ளீன் ஆகி போயிடும் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஹிந்து ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் பற்றிலாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஏன்ஷியன்ட் நம்மளோட ஹிந்துயிசத்தில் இருக்கக்கூடிய ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இதை பற்றின இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் கிடையாது, நம்ம எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸும் இருக்குது. பட் பல வேறு காரணங்களால் அதை நிறைய பேர் வந்து அக்சஸ் பண்ண முடியாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னால ஸோ அதை இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இமேஜின் ஹவு இன் த நேம் ஆஃப் ரிலீஜன் பீப்புள் கில், மஸ்கரே அண்ட் டிவாஸ்டேட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹோல் நேஷன்ஸ். Their religion is great, but their mind is dominated by their subconscious elements, so that their religious principles have no power in their life. So religious people வந்து sometimes வந்து இந்த மாதிரி வந்து மக்களை பிரிக்கிறதுல, ஜாதி மதமா மக்களை பிரிக்கிறதுல, பாகுபாடு பார்க்கறதுல, சில சூழ்நிலைகளை வந்து அவங்கள கொல்ல கூட வந்து செய்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளோட தூண்டுதலால தான் வந்து பண்ணுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ரிலீஜியஸாக அவங்க ஹோலியாக இருந்தாலும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட தூண்டுதலுக்கு ஆள்பட்டாங்கன்னா அந்த ரிலீஜியஸ்லேருந்து வர்ற பவரை வச்சு அவங்க எதுவுமே வந்து செய்ய முடியாதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் கண்டினியூஸாக செஷனில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் மெடிடேஷன் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணாலும், எவ்வளோ ஹோலி புத்தகங்கள் படித்தாலும் அந்த இது செய்கிறதுக்கு போக மற்ற நேரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அந்த மெடிடேஷனுக்கோ அந்த பூஜைக்கோ எதுக்குமே வந்து பவர். ஸோ மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு ஒரு ½ hour மெடிடேஷன் பண்ணிட்டேன், நான் ஒரு பூஜை பண்ணிட்டேன், நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டேன், நான் ஒரு புண்ணிய காரியம் பண்ணிட்டேன், நான் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து மெடிடேஷனோட பிரின்சிபலே வந்து கிடையாது. ஸோ ஒரு மெடிடேஷனுங்கிறது என்னன்னா, இன்னைக்கு காலையில் மெடிடேஷன் வந்து நம்ம 8 மணிக்கு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் நம்ம 7 o'clock மெடிடேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த முந்தின நாள் மெடிடேஷன் பண்ணி முடிச்ச 8 மணிலேருந்து அடுத்த நாள் மெடிடேஷன் பண்ண போகிற 7 மணி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கிறதெல்லாமே ஒரு எனர்ஜி ரெக்கார்டில் சேர்ந்து அதனால உருவான எனர்ஜி வந்து நீங்கள் அடுத்த நாள் செய்யக்கூடிய மெடிடேஷனில் அது வந்து மோல்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்கன்னா ஒரு அக்லியான ஒரு ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆகி ஸோ அது வந்து நீங்கள் அடுத்த நாள் பண்ணக்கூடிய மெடிடேஷனில் வந்து மோல்ட் ஆகும். ஸோ டோர்க்கமாக தான் என்ன சொல்கிறாங்க,
இப்போ ஒரு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டினியூஸாக தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு திங்கிங் பண்ணிட்டு இருப்போம், அது நல்ல விதமானதாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து சேர்ந்து மறுநாள் நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷனில் அதுதான் வந்து மோல்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் இன்னைக்கு மெடிடேஷன் முடிச்சுட்டேன், பூஜை முடிச்சுட்டேன், நான் கோயிலுக்கு போயிட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன், நான் இனிமேல் என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னா அது வந்து நீங்கள் செஞ்ச தியானங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்ச மெடிடேஷனோட பவர் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சேர விடாது. ஸோ அடுத்த நாள் நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷனுக்கு நீங்கள் நிறைய குப்பை மூட்டையை தான் வந்து சுமந்துட்டு போவீங்க. ஸோ அதுக்கு இங்கே வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்மளோட ராசி நட்சத்திர மண்டலங்கள் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கையை அந்த ராசி நட்சத்திர மண்டலங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக வரும்போது நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸை அது வந்து உயர்த்தி கொடுக்கும், அல்லது அதுக்கு தேவையான எனர்ஜியை நிறைய அது வந்து அனுப்பும். ஸோ அப்போ என்னோட ராசி நட்சத்திரம் வந்து எனக்கு எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துரும், ஸோ என்னோட அஸ்ட்ராலஜி சொல்லிட்டாரு, அதனால இந்த டைமில் எனக்கு எல்லாமே இருக்கும்னு நினச்சி நீங்கள் விடாதீங்க. ஸோ அது வந்து உங்களை செய்யாது. அது அந்த ராசி நட்சத்திர மண்டலங்கள் வந்து எந்த டைம்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு பொசிஷனுக்கு வருதோ அந்த டைம்ல நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்றீங்களோ அதை தான் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமே தவிர அது வந்து உங்களோட லைஃபையே வந்து சேஞ்ச் எல்லாம் வந்து பண்ணாது. ஸோ அப்போ நம்மளோட எஃபர்ட் தான் இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த மாதிரியான உணர்வுகள் எண்ணங்கள் குப்பையை வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிறத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. எதனால அப்படின்னா அது நம்ம அன்கான்சியஸாக நம்ம இருக்கும்போது அது வந்து ஸ்டோர் ஆனது. ஸோ அப்போ அதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு ஆள்பட்டு நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டோம், அப்போதான் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட தூண்டுதலை செய்கிறோங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து நமக்கு வந்து பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஸோ அப்போ நமக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து நம்மளோட உணர்வுகள் எண்ணங்களோட குப்பை கழிவுங்கிறத சொல்லிட்டோம். ஸோ சாலிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், நிறைய நல்லதுகள் செய்யறது எல்லாமே வந்து அந்த சாலிஸுங்கிற கப்பில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற குப்பையில் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த சாலிஸில் வந்து அது வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ டோர்க்கம் சராதனை வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ஸ்பிரிச்சுவலி உங்களை இன்வால்வ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே க்ளீன் ஆகி ஒரு நிலத்துக்கு வந்து நம்ம உரம் போடுற மாதிரி நம்மளோட சாலிஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலி உங்களை இன்வால்வ் பண்ணிக்கல, நீங்கள் ஆன்மீக பயிற்சி மேற்கொள்ளல அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் குப்பை தொட்டியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், சாலிஸ்ல இருக்கிறது அது அதே மாதிரியே தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ நாளடைவில் என்ன ஆகும், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பை தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுலாம் நம்மளோட பிசிக்கல், இமோஷனல், மென்டல் பாடியில நோயாக வந்து உள்ள வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பியூரிஃபை ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு ஒரு அனுபவங்களாக எக்ஸ்பீரியன்ஸ் எனர்ஜியாக மாறி நம்ம சாலிஸில் போய் வந்து அது வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். ஸோ வெளியே வரும்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து நீங்கள் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு நல்ல அறிகுறி, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கிளீனாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப இன்டென்ஸாக ஸ்பீடாலாம் நம்ம வந்து போகவே கூடாது, ரொம்ப ஸ்லோ நம்ம இதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நான் மெடிடேஷன் பண்ணுறது மூலமோ நான் வேற ஏதாவது ரிச்சுவல் பண்ணும்போது என்னோட இமோஷன்ஸ் என்ன மாதிரிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள இருக்கலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். எதுக்கு வருது, அது பியூரிஃபை ஆகி உங்கள் சாலிஸில் போகிறதுக்காக வருது. ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக அப்சர்வ், நம்ம ரொம்ப வேகமாக நான் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 15 மெடிடேஷன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், இந்த இது பண்ணுறேன்னீங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல்லாக மொத்தத்துக்கு வெளியே வந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த லோயர் இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த அப்சர்விங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்ணி அதை எப்படி க்ளீன் பண்ணுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம அதை வந்து வெளியே வர்றதுக்கு உண்டானது பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ சில ஸ்கூல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வாரம் ஒரு நாள் விடாமல் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அவ்வளோதான் போச்சுங்கிறத சொல்கிறாங்க. பட் டோர்க்கம் சராதரன் வந்து அவர் புக்கில் என்ன போட்டிருக்காருன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறது கூட உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதாவது கெட்ட விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சாலும் உங்ககிட்ட ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க.
ஒரு நல்ல விஷயத்தை மெடிடேஷன் மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்க ரெகுலரா பண்ணா கூட உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஒரு பிரேக் விட்டுக்கோங்க. ஒரு நீங்க அந்த மாதிரி கண்டினியூவா நீங்க பண்ற பர்சனா இருந்தா உங்களோட ஷெட்யூலை நீங்களே பிரேக் பண்ணிட்டு ஒரு கேப் விட்டுட்டு நீங்க மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ நிறைய மெடிடேஷன் பண்ணா, நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணா நமக்கு நிறைய நல்லது நடக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய நல்லது நடக்கும். ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற குப்பைகள் வேகமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியலனா நம்ம ட்ரபிளில் போய் வந்து மாட்டிக்கும். ஸோ அதான் டோர்க்கம் இங்கே வந்து என்ன போட்டிருக்காருன்னா, சில ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனில் ஸோ நல்லா அவர் போட்டிருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வந்து ப்ராப்ளத்தில் சிக்கிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ரீசனால தான். ஸோ அப்போ ஸ்லோவாக நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் என்னோட ஜோடியா யாரோ மைக் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்னோட ராசி நட்சத்திர மண்டங்கள் என்னோட ஸ்டார்லாம் எனக்கு ரொம்ப யாரோ மைக் ஆன் பண்ணிக்கும் போது கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரோ வந்து ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நம்ம நினச்சி நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ராசி நட்சத்திர மண்டலங்கள் எல்லாமே வந்து நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் அது எப்போ வருதோ அதை என்ஹான்ஸ் பண்ணுமே தவிர ஸோ அந்த இது வந்தோடனே நம்ம லைஃப்லாம் மாறுறது வந்து கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து கோல் எடுத்து நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து ரொம்ப கிளியராக வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்பில் வந்து இப்போ டைம் இப்போவே 7:05 ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வர்ற ஃப்ரைடே வந்து பார்ப்போம். ஏன்னா இப்போவே டைம் வந்து 7:05 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இன்னொரு 30 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் அது வந்து வர்ற ஃப்ரைடே வந்து பார்ப்போம். ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபியர் இருக்குது, ஆங்கர் இருக்குது, ஹேட்ரட், ஜெலசி, ரிவெஞ்ச், ஸ்லாண்டர்னா மற்றவங்கள பழி சொல்கிறது, மலிஷியஸ்னஸ் இருக்குது, துரோகம் செய்யக்கூடிய குணம் இருக்குது, ப்ரைடு இருக்குது, தேவையற்ற ஹேபிட் இருக்குது, கிரீடு இருக்குது, ஸோ சுயநலம் இருக்குது, நெகட்டிவ் இமேஜினேஷன் இருக்குது, எக்ஸசிவ் செக்ஷுவல் அர்ஜஸ் இருக்குது. ஸோ நம்மை அறியாமையே நம்மக்கிட்ட வந்து உணர்வுகள் எண்ணங்கள் வந்து பதியும். ஸோ அதை வந்து அவங்க சப்ளிமினல் ரெக்கார்டிங்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வர ஃப்ரைடே வந்து பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாத்துக்கும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அழகாக வந்து டோர்க்கம் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து வர ஃப்ரைடே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஸோ ஏதோ ஒரு வினோதமானது வந்து கிடையாது. ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது தான். ஆனால் அதை பற்றின டீச்சிங்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை. டீச்சிங்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அக்சஸ் பண்ணி போகிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரியான புத்தகங்களில் வந்து நமக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோன்னா ஸோ நம்ம அப்போ டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து சங்கடகரமான சூழ்நிலைகளை நீங்கள் போய் வந்து சிக்க மாட்டீங்க. ஸோ லோயர் இமோஷன்ஸ் அண்ட் லோயர் தாட்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ அந்த கடலுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் நீச்சல் அடித்து போக முடியும். ஸோ இந்த சப்கான்ஷியஸோட பிடியில் நம்ம மாற்றுறது எப்படின்னா, நம்மளால் வந்து திரும்பியே வர முடியாத அளவுக்கு ஒரு ஆழ்கடலுக்குள்ளே நம்ம போன மாதிரி இதோட ஆழ்படனா நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஆழ்கடலுக்குள்ளே போய் மாட்டிங்கன்னா நீங்கள் திரும்பியே வெளியே வர முடியாது. அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட லோயர் இமோஷன்ஸ் அண்ட் லோயர் தாட்ஸ் வந்து வெளியே வர்றதை நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரியணும். எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அது என்னங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்க்குற மூலமாக, அது எதனால எப்போதெல்லாம் அது வருது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுற மூலமாக அந்த இதை அப்சர்வ் பண்ணும்போதே நம்ம லாஜிக் மைண்ட் வேலை பார்த்து அது எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை ஹேண்டில் பண்ண தெரிகிற அளவுக்கு உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து ஸ்பீடாக அந்த அளவுக்கு மட்டும் ஸ்பீடை வச்சுக்கோங்கன்றாங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்கை வந்து வர ஃப்ரைடே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, அதை நான் வந்து கிளாரிஃபை வந்து நான் பண்ணுறேன். ஸோ வர ஃப்ரைடே இதே மாதிரி 30 மினிட்ஸ் செஷன் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த 2 செஷன் வந்து ஸோ யூடியூப்பில் ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களே இந்த செஷனுக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ இந்த புக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான புக். ஸோ உங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், ஸோ அல்லது லைஃப்பில் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் நிறையா சீக்ரெட்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.